அறிமுக இயக்குனர் சிவகுமாருடைய இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனுடைய தயாரிப்பில் நடிகை ராதிகா சரத்குமார் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய தாய் கிழவி திரைப்படத்தினுடைய டீசர் இப்ப சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கு. முக்கியமா இந்த திரைப்படத்தில் முதன்மை கதாபாத்திரமான பவுனு தாய் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிகை ராதிகா சரத்குமார் அவங்களை அந்த வித்தியாசமான தோற்றத்தில் பார்க்கும்போது உண்மையாவே மிரட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அலட்சியமாக தூக்கி சொருகிய அந்த தலைமுடி, இறுக்கி கட்டிய கண்டாங்கி சேலை, காதுல தண்டட்டி, நெற்றியில பச்சை குத்திய பொட்டு, கழுத்துல ஸ்படிக மாலை, காலில் டயர் செருப்பு என 75 வயது பவுனு தாயாக மொத்தமாக அப்படியே உருமாறி வந்து நிக்கிறாங்க ராதிகா. அப்படியே உசிலம்பட்டி தமிழச்சிக்கான அந்த உருவம் மட்டும் இல்ல, அந்த ஸ்லாங்கா இருக்கட்டும், அந்த கேரக்டரை கேரி பண்ற விதமா இருக்கட்டும், டீசர்லயே கிட்டத்தட்ட மிரட்டி விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த திரைப்படம் பத்தியும் அந்த கேரக்டர் பத்தியும் நடிகர் ராதிகா சரத்குமார் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, டைரக்டர் சிவகுமார் என்கிட்ட இந்த கதையை கொண்டு வந்தாரு, இந்த கதையை உங்களை நினைச்சுதான் எழுதுனா நீங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. 75 வயது கிழவி வேணும் அப்படின்னு சொன்னப்போ நான் கொஞ்சம் தயங்கினேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த கதை மறுபடியும் நம்ம சிவகார்த்திகேயன் தயாரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே வந்துச்சு. கதையை சரத்குமார் சாரும் கேட்டிருக்காரு போல, ஏன் இந்த கதையை வேண்டாம்னு சொன்னேன், அருமையா இருக்கு, கிராமத்தையும் அந்த மக்களையும் ஒரு வாழ்வியலோட அப்படியே கொண்டாந்து காட்டுது,